சொல்லுடி, இந்த டைரி உன்னோட தானே? நீதான் அந்த பாவியா? என்ன பொண்டாட்டி போக காரணம் நீதானா? அடிப்பேண்டி. ஐயோ விடு சேது, அவளை அடிக்காத. ஐயோ நான் இல்ல. சேதுகிட்ட ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் வாமா நம்ம ஊருக்கு போகலாம், அங்க போய் இருக்கலாமா, இங்க இருந்து ஏமா கஷ்டப்படுற அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுறது என்னமோ ஒரு வித அக்கறையில தான் கூப்பிடுறாங்க. இருந்தாலும் இன்னும் அவங்க பேர் வாங்கிக்கிறாங்களா. இப்ப சேது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னமாமா இப்படிலாம் பண்றீங்க, அவ எங்க குல விளக்கைய காப்பாத்திருக்கா, அவளை நாங்க பாத்துக்கிறோம், இல்லப்பா அவளை இப்படி விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு கேட்கல, என்ன இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நீங்க இங்க இருக்க முடியாதா என்ன, இந்த வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு, நீங்களே இருங்களே மாமா, அத்தை நீங்களே இங்க இருங்க ப்ளீஸ், ஐஸ்வர்யா இந்த நிலைமை நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்க வச்சிடறாங்க. எல்லாருமே அப்படி இப்படின்னு பேசி இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை தாங்குறாங்க, தடுக்குறாங்க. ஐயோ, புது பொண்ணை எப்படி தாங்குவாங்க அந்த மாதிரி தாங்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா வந்துருது. அடுத்து ஈஸ்வரிக்கு எப்படியாவது காசை கறக்கணும், சேதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, அவ பெருந்தன்மை வேணான்னு சொல்லலாம், அதுக்காண்டி அவளை விடக்கூடாது, உங்க அப்பா கிட்ட சொல்லி பெரிய மாமாட்ட சொல்லி வேற ஏதாவது ஒண்ணு அவ பேர்ல எழுதி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்றேன் சின்னம்மா, சொல்றேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம். அப்பாடா, இப்பதான் நம்ம செஞ்சா ஒரு கடன் நல்லபடியா முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அப்பதாங்க 2 நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லா உட்காருது. போனே சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சே எங்கம்மா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, இந்தா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜன்னலை காமிக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப். ஆமா, சேது எங்கயா மாப்பிள, சார்ஜர் கொடுங்க அப்படின்னு தேடுறாங்க, சார்ஜரை காணோம். இங்க அதுக்குள்ள அவருக்கு ஒரு போன் வந்துருது, வெளில போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் அதே மாதிரிதான் வெளியில உட்காந்துட்டு இருக்கு, தாங்கி பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. சேது என்ன பண்றாரு, ஒரு சார்ஜர்லாம் ஐஸ்வர்யாவுக்கு தேடி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாரு. இங்கிட்ட அங்கிட்ட தேடுறாரு, காணோம். எங்க ஐசு காணோம், அங்கதான் இருக்கும் பாருங்க மாமா. சரி சரி பாக்குறேன் விடு அப்படின்னு ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. பாத்துட்டு சரி கபோர்டுல இருக்குமான்னு கபோர்ட பாக்குறாங்க. கபோர்ட்லயும் காணோம். வேற எங்கேயும் வச்சிருப்பா, ஒருவேளை பீரோல வச்சிருப்பாளா, இல்ல வைக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு ஒரு கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா சார்ஜர் அங்க இருக்கு. கரெக்டா சார்ஜர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அந்த வயரோட அப்படியே ஒரு டைரி அப்படியே பின்னிக்கிட்டு கிடக்கு. அப்படி எடுக்கிறாங்க, பொத்துன்னு கீழே விழுகுது. என்னது அப்படின்னு டைரியை பாக்குறாரு. பார்த்தா ஐஸ்வர்யா வித் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. வித் லவ்வா, என்னது அப்படின்னு பார்க்க இந்த வருஷம் தான், இந்த வருஷத்துக்கான டைரி தான். வித் லவ்னு போட்டு சேது அப்படியே போட்டோவை போட்டு சேதுவோட போட்டோ இருக்கு. நம்மளை லவ் பண்ணதை போட்டிருக்காளா அப்படின்ட்டு, சரி நம்மளை பத்தியான எழுதியிருக்கா, இதுல படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்ததுல இருந்து, ஊர்ல இருந்து, சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளவு ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற முதற்கொண்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு, ஆனா அந்த தமிழ்ச்செல்வி ஏன் இப்படி நம்ம வாழ்க்கையை கெடுத்தா, ஏன் இப்படி நம்மள குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே அப்படின்னு நான் நொந்துகிட்டு இருந்தேன். அந்த தருணம் தான் எங்க அத்தை, எங்க ஆண்டி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமா படிச்சுட்டு வராங்க. அப்படியே தலையில சேதுக்கு இடி இறக்குன மாதிரி இருக்குங்க, ஆடி போறாங்க. எங்க ஆண்டி சொன்னதை கேட்டு நான் ஆசைப்பட்டதுனால அப்படியே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். பாவம், இதுக்கு தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்லதான், இருந்தாலும் என்ன பண்றது, எங்க எங்க என் மாமாவை நான் ஆசைப்பட்டதுக்காண்டி அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு பரவாயில்ல, அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அடுத்து எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிறதோட அன்னைக்கு முடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் கல்யாணம் நடந்தது இப்படி ஒன்னொன்னா எழுதி வச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில கருப்பு ஆட்டம் ஆடினார் இல்லையா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகி குற்ற உணர்வுல, என்ன மன்னிச்சிரு பெரியம்மா, இந்த கருப்பு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதை யார்ட்டாவது சொல்லி அழுகணும் போல இருக்கு, சொன்னா என்னை எல்லாரும் பாஞ்சு போடுவாங்க ஆஞ்சு, அதனால நான் உன்கிட்ட கடவுளா முறையிடுறேன், நான் தப்புதான் பண்ணிட்டேன், அன்னைக்கு தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு பரிகாரமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், வேணாம் எனக்கு தமிழ்ச்செல்வியும் சேது மாமாயும் சேர்த்து வச்சுட்டு கூட இந்த ஊரை விட்டே போயிடலான்னு கூட நினைப்பு வருது. ஆனா ஆண்டி தான் என்னை விட மாட்டேங்கிறாங்க, சொத்து வரும்னு சொல்லி என்னை படுத்தி எடுத்து வீட்லயே இருக்க வைக்கிறாங்க, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்படியே கத்திக்கிட்டு செம்ம காண்டாகிறாரு. ஐஸ்வர்யா அப்படின்னு கத்த, தூக்கி போட்டுருது. அந்த பிள்ளை அழகா உட்காந்துட்டு காப்பி குடிச்சிட்டு எல்லாம் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கு. என்னாச்சு அப்படிங்கல வர்றாரு, கதவை திறந்துட்டு கிட்டக்க அப்படியே முறைச்சு பாக்குறாரு. என்ன மாமா என்னாச்சு அப்படிங்கிற டைரியை மறைச்சு வச்சிருக்காருங்க. பாக்குறாங்க, என்னாச்சு என்ன, அப்படியே வீடே அதிர்ந்து போகுது. ஐஸ்வர்யா அப்படின்னு எந்திரி அப்படிங்கிறாரு. என்னமாமா பார்த்து உட்காருன்னு உட்கார கூட என்னைய பார்த்து உட்கார வச்சீங்க, இப்ப என்ன எந்திரி அப்படிங்கிறாரு. மறுபடியும் எந்திரிக்குது. சின்னம்மாள ஒரு முறைக்க, என்னையா சேது என்னாச்சு போறீங்களா அப்படின்ட்டு, உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு, ஐஸ்வர்யா உன் மேல கொஞ்சோன்னு ஒரு இது வச்சிருக்கேன், அதனால இப்ப கேக்குறேன், உண்மைய மட்டும் சொல்லு சரியா. என்னமாமா என்ன அப்படியே பேதி புடுங்குது அந்த பிள்ளைக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல அவங்க போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு பேசுனது யாரு,
உனக்கு தெரியுமா? அப்படி தூக்கி வாரி போடுது. ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி எல்லாம் நடுங்குதுங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, அப்படின்னு சாட சொல்லிட்டு, "ஏப்பா அவளுக்கு எப்படிப்பா தெரியும்? உன் பொண்டாட்டி பேசுனது அவளுக்கு தான் தெரியும். அவளே இல்லைன்னு சொல்றப்ப, ஐசோ நீ எதுவும் உனக்கு தெரியாது தானே? தெரியாதுன்னு சொல்லு. வாய மூடுங்க" அப்படின்னு பெரட்டில ஒரு அடி குடுக்குறாங்க ஈஸ்வரிக்கு. நங்குன்னு அப்படியே விழுகுது. "என்ன தம்பி? டேய் என்னடா சின்னம்மாவ அடிக்கிற?" எல்லாரும் ஆச்சரியமா பாக்க, கருப்புக்கு போட்டது சரி அப்படின்னு கருப்புக்கு மட்டும் சந்தோஷம். மலரு கூட பொம்பள பிள்ளை. அப்படியே ஒரு மாரியா நினைக்கிறா. "மாமா என்ன?" அப்படின்னுட்டு, "எல்லாரும் சைலண்டா இருங்க. நீ உண்மையிலேயே உன் மேல நம்ம கொஞ்சோண்டு மதிப்பு வச்சிருக்கேன். என் புள்ளைய காப்பாத்திருக்க. அதுக்காக. இதுவே இந்த விஷயம் காப்பாத்துறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுச்சுன்னா, உன்னைய கீறக்கட்ட 1000 ஆஞ்சிருப்பேன். உண்மைய சொல்லு ஐஸ்வர்யா. என்ன நடந்துச்சு? சொல்லு. உனக்கு தெரியும்ல?" "தெரியும் மாமா. தெ 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 தெரியும் மாமா" அப்படி சொல்ல ராஜாங்கம், மோகன் எல்லாரும் "தெரியுமா? அப்போ தமிழ்ச்செல்வி இல்லையா? வேற ஆளா?" அப்படிங்கல. "ஆமாம்மா, ஆமா" அப்படிங்கிறாங்க. ராஜாங்கம் பாக்குறாரு. "என்னய்யா சேது?" "ஆமாப்பா. ஏய் சொல்லுடி, சொல்லு" அப்படிங்கிறாங்க. "அ அது 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 அந்த இது பேசுனது சொல்லு. ஐசு" அப்படின்னு "சும்மா இருங்க ஆண்டி. மாமா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அது நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போறாங்க சொன்னகையோட. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருதுங்க. வேற வழி இல்ல. அம்புட்டு பேரும் கேட்டுட்டு இடி இறங்குறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அந்த ஐஸ்வர்யாவ? அவங்க அப்பா, ஆத்தாவும், "தம்பி தம்பி ஏதோ உங்க மேல உள்ள ஆசையில இப்படி பண்ணிட்டா." "என்னது ஆசையிலயா? என்ன அடையறக்காண்டி என்ன உயிரா நேசிச்சவள நான் உயிரா நினைச்ச என் உயிர வீட்ட விட்டு வெளியில அனுப்புறதுக்கு காரணமா இருந்திருக்காளே, அது உனக்கு தப்பாவே தெரியலையாயா? ஏயா?" அப்படிங்கிறாங்க. "என்னய்யா மாப்பிள மாமான்னு சொன்னா இப்ப ஏயாங்கிற? டேய் ஏன்டான்னு கூட சொல்லுவேன்டா. டெட்டடேன்னு சொல்லுவேன்டா. பொறுக்கி பயல. புள்ளைய பெத்து வச்சிருக்கன்னு அடி வெட்டு விளாசுறாரு. ஐயோ அம்மான்னு போய் விழுகுறாய்ங்க. ஈஸ்வரி பாக்குது. "இங்க பாரு எங்க அண்ணன சின்னம்மா உங்க அண்ணன பேசக்கூடாதா? உங்களுக்கு இருக்கு. என்ன நீங்க தானே இதுக்கு எல்லாம் தூண்டுகோலு, சூத்திரதாரி." ஐயையோ! எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாளா? அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஐயையோ! எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கானே! எப்படின்னு பார்த்தா, "இங்க பாருங்க" அப்படின்னு டைரிய காமிக்கிறாரு. பார்த்தோன்னே ஆடி போறாங்க. "பாருங்க, பாருங்க" அப்படின்னு ராஜாங்கத்திட்ட குடுக்க படிச்சு பாக்குறாரு. ச்சே! "என்னம்மா நீலாம் ஒரு பொண்ணா?" அப்படிங்கல. "மாமா எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க. நான் இனிமே இந்த வீட்ல இருக்கல. நீங்க தமிழ்ச்செல்வியோட வாழ்ந்துக்கங்க." ச்சே! சும்மா நிறுத்துடி. நீ என்னடி சொல்றது தமிழ்ச்செல்வியோட வாழாதன்னு? அது எனக்கு தெரியும். ஐயோ! என் என் பொண்டாட்டி வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே! என் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே அப்பா! ஐயோ! நான் அப்பவே நெனச்சேன்ப்பா, நெனச்சேன்" அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, "நீங்க 3 பேர் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. வாஸ் அவுட் பண்ணிரணும். எல்லாம் கெளம்பணும்" அப்படின்ட்டு, "மாமா வாங்க, பிள்ளைய தூக்கிட்டு வாங்க" அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு வண்டியில ஏறி டக்குன்னு கெளம்புறாரு. "சேது ஐயா எங்க?" அப்படிங்கல. "போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன்ப்பா. சேர வேண்டிய இடத்துக்கு நான் சேர்றேன்ப்பா" அப்படின்னு கெளம்பி போறாரு. அங்க போன கையோட, "தமிழு" அப்படின்னு கத்திட்டு தமிழ்ச்செல்விய கேள்வி கேட்பாடா இல்லங்க. அவங்க நிக்கவே இல்ல நிதானமா கூட. அவங்களோட அனுமதியும் கேட்கல. ஓடி போய் அப்படியே கட்டி புடிச்சு அழுகுறாரு. "என்னாச்சு என்னாச்சுங்கல" கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. "தமிழு நீ திமிரா இருக்கிற, ஆங்காரம் புடிச்சவ. இவளுக்கெல்லாம் இவ்ளோ திமிரு இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்டமா நான் நெனச்சிருக்கேன். ஆனா இப்பதான் புரியுது. உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதுனால திமிரா இருந்தியாம்மா" அப்படிங்கிறாங்க. கருப்பு பாக்குறாரு. "அதத்தானே மாப்பிள நான் சொன்னேன். தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணியிருக்காதுன்னு. அவ எவ்வளோ நமக்கு நல்லது செஞ்சிருக்கான்னு உனக்கு நான் லிஸ்ட் போட்டே குடுத்தேன். அப்ப கூட நீ புரிஞ்சுக்கலையே" அப்படிங்கிறாங்க. அப்படியே பாக்குறாங்க கருப்பு. எல்லாருமே அதிசயத்து போக அப்பத்தா பாக்குது. "ஏய்யா சேது என்னய்யா சொல்ற?" "ஆமாம்மா அப்பத்தா, ஆமா. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் எங்க சின்னம்மா, அந்த சித்ரா, ஈஸ்வரி, ஐஸ்வர்யா எல்லாரும் தான்" அப்படிங்கிறாங்க. "நான் நெனச்சேன் அந்த சிறுக்கி மொளகு தான் பண்ணியிருக்கணும்" அப்படிங்கிற தமிழ் பாக்குது. "என்னது ஐஸ்வர்யா தான் குரல மாத்தி பேசுனதா? இது தெரியாம போச்சே!" அப்படிங்கிற மாரி செல்லப்பாண்டி ஓடி வராரு. தமிழ் பாக்குது. "அப்பா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப என்னப்பா பண்ண போறாங்க? அவ பேசிட்டா, இந்த வீட்டுக்கு வாழவும் வந்துட்டா. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீட்டு மருமக தானே! இனி என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி டக்குன்னு உள்ளுக்க போறாங்க. உள்ளுக்க போற தமிழ்ச்செல்வி வேகமா போய் கைய புடிக்கிறாரு. "கைய விடுங்க" அப்படிங்கிறாங்க. "தமிழு இந்த பாவிக்கு மன்னிப்பே இல்லையா? பாவம் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா நீங்க படுபாவி பண்ணியிருக்கீங்க. படுபாதகம் பண்ணியிருக்கீங்க. எப்படி முடியும்? என்னை ஈரச்செலோட அன்னைக்கு ஓட விட்டீங்கல்ல, வீட்ட விட்டு விரட்டுனீங்கல்ல. ஐயோ! தப்பு தான், தப்பு தான்" அப்படிங்கிறாரு. வயித்துல புள்ள தச்சுன்னு கூட பார்க்காம வீட்ட விட்டு போன்னு சொன்னீங்கல்ல. "ஏய் ஏய் விடுடி. மன்னிப்பு கேட்கிறேன் மனுஷன்னு சொல்லுவாய்ங்க. மன்னிக்கிறவன் மகா மனுஷன்னு சொல்லுவாய்ங்க." "அம்மாச்சி நான் மகா மனுஷியாவும் இருக்க தேவையில்ல. அவரு மனுஷனாவும் இருக்க தேவையில்ல. அவரு மனுஷனே இல்ல. மிருக கணக்குல இருந்தாரு. எப்படி பேசினாரு? வீட்ட விட்டு போடின்னு சொன்னாருல்ல. நான் எவ்வளவு மன்றாடுனேன். நான் பேசவே இல்லைன்னு. கேட்டாரா அவரு? கேட்டாரா? ஐயோ! தப்பு தப்புங்கையில புள்ள அழுகுது. ஓடி போய் புள்ளைய தூக்குறாங்க. இந்த புள்ளையும் அழுகுது. கருப்புகிட்ட இருக்க புள்ள. ஓடி போய் தமிழ் எங்கிட்டு தூக்குறதா? எங்கிட்டு தூக்குறான்னு பார்க்க, டக்குன்னு சேது புள்ளைய தூக்கிட்டு வந்து, "இந்தா தமிழு" அப்படின்னு குடுக்குறாரு. "நீங்க என்ன பேசினாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, எனக்கு மனசு மாறாது. நீங்க கெளம்புங்க" அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போய் கதவ சாத்துறாங்க. சேது அந்த வாசப்படியில உட்கார்ந்து அழுகுறாரு. "ஐயா எந்திரியா. கண் கெட்ட பிறகு ஏன்யா இப்படி? நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா? அப்பத்தா நீ சொன்னத கூட நான் கேட்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. பாக்குறாங்க எல்லாரும். "மாப்பிள அழுகாதீங்க மாப்பிள" அப்படிங்கிறாங்க. "நான் இந்த வீட்ட விட்டு போமாட்டேன் மாமா. நான் போகணுமா? சொல்லுங்க."
நீங்க போக வேணாம் மாப்பிள. இது உங்க வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்கே இருங்க. அவ யாரு சொல்றதுக்கு? அப்படிங்கல பட்டக்குன்னு கதவ திறக்குறாங்க. என்னப்பா இது அவர் வீடா? அப்ப நான் யாரு? அப்படிங்கிறாங்க. நீனும் இந்த வீட்டுக்கு தாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த வீடு தேவையில்ல. அவர் இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். பிள்ளைய 2யும் நான் தூக்கிட்டு கிளம்புறேன். ஏய் தமிழு, ஒரு பிள்ளைய வளர்க்கறதே கஷ்டம். நீ 2யும் தூக்கிட்டு எங்கடி போற? எங்கே போறேன்? எனக்கு படிப்பு இருக்கு. ஏய் இன்னும் படிப்பு முடியலடி. சொன்னா கேளுடி அப்படின்னு வெளியில போற தமிழ்ச்செல்விய புடிச்சு இழுக்குறாங்க. 2 பிள்ளையும் தூக்கிட்டு போகல, டக்குனு என்ன பண்ணுது அப்பதான், "ஏய் நிறுத்துடி! நீ எங்கடி போற? நான் எங்கேயோ போவேன். உனக்கு என்ன? அப்ப ஒரு புள்ள தான் உனக்கு. அழகர ஏன் தூக்கிட்டு போற? அழகர குடுறி" அப்படின்னு பிரிக்க, "ஆ அழகர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்?" அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? போ, போ. ரொம்ப தூரத்துக்கு போனீன்னா, சனி, ஞாயிறுலாம் அழகர பார்க்க முடியாது. ஒரு பிள்ளைய வேணான்ட்டு போறவலாம் ஒரு பெத்த தாயாடி, மனுஷியாடி. பெத்த பிள்ளைகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கடி. பிள்ளைங்களுக்காக உனக்கு இரக்கமே வரல? இரக்கம் வரல? போடி, போடி போ பிள்ளைய தூக்கிட்டு போ அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அம்மாச்சி அப்படின்னு அழுக. எப்படி அப்படின்னு அப்பத்தா பாக்குது சேதுகிட்ட. சேதும் சூப்பர் அப்பத்தா. அவ இனிமே போமாட்டா அப்படிங்கிறாங்க. போடி போ. கால முன்னாடி வச்சவங்க போகாம அப்படியே திரும்புறாங்க. என்னம்மா வேலி இங்க தடுத்துருக்கா அப்படின்னு அப்பத்தா கேட்க, அம்மாச்சி உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. என்னடி என்னைய அடிக்க வர்ற அப்படிங்கிறாங்க அப்பத்தா. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறங்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.